நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து அதிமுக முன்னிலை வகிக்கிறது. அதனுடைய பின்னணி என்ன? தொடர்ந்து நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் தமிழகத்தினுடைய மற்ற தொகுதிகளில் இல்லாத அளவுக்கு அதிமுக அந்த தொகுதியில் தொடர்ந்து கோலோச்சு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ உள்ள பகுதியில் பேச இருக்கோம். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அங்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திமுக கூட்டணியில் அந்த தொகுதியை ஒதுக்கியிருந்தாங்க. திமுக கூட்டணி சார்பில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியில் முதல்ல அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக சூரியமூர்த்தி அப்படிங்கிறவர் அறிவிக்கப்பட்டிருந்தார். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய சார்பில் சூரியமூர்த்தி களமிறங்கினோடனே சூரியமூர்த்திக்கு பிடிக்காத கோஷ்டிகள்லாம் அவருக்கு எதிராக நிறைய பதிவுகளை போட ஆரம்பித்தாங்க. அதே நேரத்தில் சூரியமூர்த்தி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வலுவாக இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்த சூரியமூர்த்தி பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சில மக்களை அவதூறாக பேசுகிறதா சொல்லி அவருக்கு எதிராக சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அந்த வீடியோ வைரல் ஆனதை தொடர்ந்து சூரியமூர்த்தியை அதிலிருந்து மாற்றி விட்டாங்க. அந்த பொறுப்புல இருந்து அவரை எடுத்தாங்க. அவரை வேட்பாளராக அறிவிச்சதை ரத்து பண்ணாங்க. சூரியமூர்த்திக்கு பதிலாக மீண்டும் வேட்பாளராக ஆக்கப்பட்டவர் மாதேஸ்வரன். மாதேஸ்வரன் வேட்பாளர் ஆனதிலிருந்து சூரியமூர்த்தி அவருக்கு எதிராக வேலை செய்யவும் ஆரம்பித்தார். இதனிடையில் ஏற்கனவே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியில் சிட்டிங் எம்பியாக இருந்தவருக்கும் சீட்டு கொடுக்கல. இன்னொன்று சொல்லப்போனால் அவர் சரியாக செயல்படவும் இல்லை. அதனால் நாமக்கல் மத்தியில் அந்த சின்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிட்டிங் எம்பிக்கு எதிராக கடுமையான அதிருப்தியால் வீசிச்சு. இன்னும் சொல்லப்போனால் நாமக்கல் தொகுதியில் அவர் என்னெல்லாம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த வாக்குறுதிகளை கூட அவர் நிறைவேற்றலை அப்படிங்கக்கூடிய ஒரு அதிருப்தியும் அவர் மேலே இருந்துச்சு. ஸோ இப்படியான காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் கொங்கு மக்கள் தேசிய கட்சியில் இன்னொரு பிரச்சனை வருது. சூரியமூர்த்தி வேட்பாளராக இருக்காரு. சூரியமூர்த்தியை மாற்றிக்கிட்டு திரும்பியும் மாதேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து அந்த கட்சிக்குள்ளேயே பல்வேறு குழப்பங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய சூழலில் தான் நாமக்கல்ல அதிமுக வேட்பாளர் தமிழ்மணி தொடர்ந்து முன்னிலை வைக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அங்கு பாஜக சார்பில் ராமலிங்கம் போட்டிட்டு இருந்தார். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் KP ராமலிங்கம் பாஜக சார்பில் களமிறங்கியிருந்தார். இப்படியான காலகட்டத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் உள்ளுக்குள் நிலவிய அந்த குழப்பத்தினுடைய காரணமாக தான் அங்கு தொடர்ந்து நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலை வைக்கக்கூடிய காட்சிகள் நாம் பார்க்கிறோம். நாமக்கல் தொகுதியில் அதிமுக முன்னிலை வகிப்பதற்கான பின்னணியும் இதுதான். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்குள் இருக்கக்கூடிய அந்த குழப்பம், அந்த குழப்பத்தினுடைய எதிரொலியாக அங்கே நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு தொடர்ந்து நம்முடைய நேரலை தொடரும்.